பார்த்தால் அம்மா அப்பா ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? இன்னும் 4 நாட்களில் எனக்கு பிறந்த நாள் வருகிறது. பிறந்த நாளுக்கு புது ஆடை எடுப்பார்கள், இனிப்புகள் கொண்டாட வேண்டும். அதனால அப்பா அம்மா போய் பார்க்கலாம். அந்தி சாய்ந்து விட்டது. பாடசாலைக்கு சென்ற மகன் இதுவரை காணவில்லையே. சுவாமி, இருந்தாலும் நமது மகனுக்கும் 15 ஆண்டுகள் முடிய போகின்ற கடைசி 20 நாட்களுக்கு ஆகிவிட்டது. இதோ ஒன்னானப்பட்ட சிவபெருமான எப்படி நம்மளுக்கு வர கொடுத்தார், அவனுக்கு ஆயுசோ 16 என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே 16 வயது பிறந்து விட்டால் அவனுடைய ஆயுள் முடிகின்ற நாள் வந்து விடும் அல்லவா? அதை பற்றி நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது சுவாமி. பிள்ளை வரும் போதும் என்று சொல்லி சிவனிட்ட கட்டளை நாம் மறந்து இன்று மகனுக்கு 16 வயது ஆக போகிறதா? பாடசாலைக்கு சென்ற பிள்ளை இன்னும் வீடு வந்து சேரவில்லை. சரி, வரட்டும், பேசிக் கொள்ளலாம். மகனே, மகனே, தான் அழுது புலம்பு வந்தறான். தாய் தந்தை ஒரு முகம் வாட்டமாக இருக்கிறது. அம்மா, மகனே மார்க்கண்டா, அம்மா இன்னும் 4 நாட்களில் எனக்கு பிறந்த நாள் வருகிறது. 16 ஆயுள் முடிய போகிறது, 17 பிறக்க போகிறது. தெரியும் அல்லவா? உண்மைதான். புத்தாடை எடுத்து விட்டாச்சா? இனிப்பு பிறநாள் ஏதாவது செய்யறீங்களா இல்லையா? செய்யணும்பா. அன்று மலர்ந்த செந்தாவரை போல் சிரித்து குடும்ப தங்கள் திருமேனியாகப்பட்டது. ஆடி வதக்கி கண்களை இருக்கிறீங்களே, என்னமாச்சு? அம்மா, ஐயோ அம்மா, மகனே, ஐயோ
மகனே கண்டா கல்யாணம் செய்து எனக்கும் உன்னுடைய தந்தையாருக்கும் 12 வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்ற இடத்தை எல்லாம் என்னை மலடி என்றும் வரடி என்றும் ஊரிலே கேவலமாக பேசினார்கள். இனிமேல் படிக்கு இந்த உலகத்தில உயிரோடு வாழக்கூடாது வரடி என்ற பெயரோடு என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் உயிரை விட்டுவிடலாம் என்று முடிவு செய்தோம். அப்போதுதான் கடைசியாக நாம சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்கள், சிவனுடைய பக்தர்கள் வர்க்கம் அல்லவா, இறுதியாக கடைசியாக ஒரே முறை ஒன்னானப்பட்ட சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்யலாம். ஒன்னானப்பட்ட ஆண்டவன் வந்து வரம் கொடுத்தால் ஆச்சுது, இல்லை என்றால் அங்கே அக்னி தீமூட்டி உயிரை மாற்றி விடலாம் என்று முடிவு செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தோம். உன்னுடைய தாயும் நானும் இரவு பகலும் சிவனை நோக்கி கடூரமான பூஜைகளை செய்து எங்களுக்கு முன்பதாக சிவபெருமான் காட்சியளித்தார். காட்சியளித்த உடனே பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளை வரம் தருகிறேன், மைந்தன் இல்லாத வீட்டுக்கு மைந்தன் வரம் தருகிறேன் என்று சொல்லி, மகனே குழந்தை வரத்தை தரும் பொழுது உனக்கு அழகாக ஆண் குழந்தை பிறப்பான், அவனுக்கு வயதோ 16 என்று சொல்லிவிட்டாரே. உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் அவளுக்கு ஆயுள் 16 என்று சொல்லிவிட்டார். ஆயுள் 16 என்றால் உன்னுடைய மகன் 16 ஆண்டு காலம் தான் உயிரோடு இருப்பான், மீண்டும் வந்து என்னுடைய பாதத்தை சேர்ந்து விட சொல்லாமல் அதனாலே உனக்கோ இதோ 15 ஆண்டு காலம் முடிந்து இன்னும் 2 நாட்களிலே பிறந்த நாள் வந்து 16 வயது பிறக்க போகிறது. 16 வயது பிறந்து விட்டால் நீ அநியாயமாக மாண்டு மடிந்து விடுவாய். நீ பிறந்த உடனே அப்பா அப்பா அப்படி என்றால் ஈசன் கொடுத்தவரும் நிச்சயமாக பலிக்குமா? உண்மையாக பலிக்கும் அல்லவா? 16 ஆயிரம் என்றால் இன்னும் சிறிது நேரத்தில் சற்று நாளைக்குள் இறந்து விடுவேடா. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஏற்படக்கூடாத ஒரு சோதனை அப்பா. நான் என்னம்மா பாவம் செய்தேன்? நான் யாருக்கு என்னம்மா தீங்கு செய்தேன்? இனிமேல் தான் வாழ்க்கை எப்படி என்று வாழத் தொடங்கலாம் என்ற ஆசை அன்போடு இருந்தேன். அதற்குள்ளாக இயேசுனார் கொடுத்தவரம் இன்னுடன் முடிகிறது. பரமனார் கொடுத்தவரம் எனக்கு 16 ஆயுளுடன் முடிகிறது. அம்மா பேர் கொண்ட
கண்ணே இந்த அன்னையாலோ நான் இருக்க, மனம் கலக்க வேண்டாம் இந்த மாதாவா நான் இருக்க. எப்படியப்பா கலங்காமல் இருக்க முடியும்? இத்தனை ஆண்டு காலமாக உங்களோடு ஆசை அன்போடு என்னை வளர்த்து விட்டு இப்போது என் உயிர் போகிறது என்றால் நான் குழந்தையாக பிறக்காமல் இருக்கலமா? அப்பா மகனே, பாதியிலே என்னுடைய உயிரானது போகும் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் உன் கருவிலேயே நான் கலைந்து போயிருப்பேன். திருமணம் செய்து பாரா 12 வருட காலமாக குழந்தை இல்லாத பாவியாக, பிள்ளை இல்லாத பாவியாக வரடி என்ற ஒரு அவ பேர் எனக்கு இருந்தது. நீ ஆண் குழந்தையாக பிறந்ததுனால தானடா எனக்கு அந்த வரடிங்கிற பேரே மறைஞ்சு போச்சு. அப்படி கருவிலே கரைந்திருந்தால் என்னுடைய கதி என்னப்பா ஆயிருக்கும்? வேண்டாம், எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறதப்பா. மகனே, என் உயிர் போனால் போய்விட போகிறது. மகனே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்பேர் கொண்ட தாய் தந்தை விட்டு போக நினைத்தால் தான் மனப்பட்டது கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் ஒருங்குகிறது. மறுபடியும் உன்னுடைய வாயிலால் இந்த வார்த்தை அப்பா, அடுத்த ஒரு பிறவி இருந்தால் நான் உங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும். கண்ணே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறதப்பா. திருமணம் செய்து 12 வருடங்களாக நாங்கள் பிள்ளை இல்லாத பாவிகளாக இருந்தோம். ஆனால் கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லுவார்கள். தெய்வத்தை நம்பினார் என்றுமே நம்ம மோசம் போக மாட்டோம். அதனால இத்தனை காலமாக பிள்ளை இல்லாத பாவியாக இருந்து கடைசியாக ஒன்னாடப்பட்ட சிவபெருமானை நோக்கி நாங்க தவமாய் தவம் இருந்தோம். ஆனா ஈசன் வந்தார், இனியவன் கொடுத்தார். அந்த பரமன் வந்தார், எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வரத்தை கொடுத்தாரு. அது போல எப்படி குழந்தை இல்லாதவனாக இருந்து ஒரு குழந்தை வரத்தை நாங்கள் வாங்கினோமோ, அதே போல இதோ குறை ஆயுளோடு பிறந்த நீ நிறை ஆயுளை வாங்க வேண்டும். சிவனுடைய ஆலை எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்பொழுதே புறப்படப்பா. இந்த உலகம் 56 தேசத்திலே 336 திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 336 சிவன் ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை செய்தால் நிச்சயமாக சிவபெருமான் வந்து வரிவு கொடுத்து உனக்கு வரக்கூடிய ஆபத்தினை காப்பாற்றி நிச்சயமாக உனக்கு ஆயுளை கொடுப்பாரப்பா, அதிகமான ஆயுளை. கடப்படுகிறேன். கடவுளை நம்பினவர் கைவிடுவது என்று சான்றோருடைய பழமொழி எப்பொழுது வீண் போகாதப்பா. சிவனை நேருக்கு நேராக சந்தித்து எதனால் எனக்கு குறைந்த ஆயுளை கொடுத்தாய் கேட்க போகிறேன். புறப்பட்டுமா? போயிட்டு வாப்பா. நீ வருவாய் என்று சொல்லி வழி மீது வழி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கடையூர் பட்டணத்தில். அதே பிரகாரமாக சிவனை நோக்கி நாங்கள் கடூரமான பூஜைகளை செய்கிறோம். அவன் மனதிறங்கி என் மகனுக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும் என்று நாங்களும் போய் வாருங்கள். நண்பா, குறைந்த ஆயுளை நிறைய ஆயுளாக ஆக்க வேண்டும். அதனாலே புறப்படுகிறேன். அகில உலகத்திலே 336 சிவன் ஆலயங்கள் இருக்கிறது.